எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கி இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு 7-8 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் இது கூட 100 ml தயிரும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஆட் பண்ண பொருட்கள் எல்லாமே சிக்கன் கூட நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தயிரும் எலுமிச்சம்பழமும் சேர்றதுனால இது நல்லா புளிப்பு சுவையுடன் இருக்கும். அப்புறம் இதில் எந்த மசாலாவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை ஒரு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பிரியாணி பாட் எடுத்திருக்கேன். இதில் 100 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். அடுத்து இதில் 1/4 கிலோ பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் மாற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் சால்ட்டு சேர்த்து பிரட்டியிருக்கோம், ஸோ அதனால் நீங்கள் அளவோட பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 4 பச்சை மிளகாய், அப்புறம் 150 கிராம் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பழுத்த தக்காளி ஆட் பண்ணும்போது அது சீக்கிரமே வதங்கிடும். இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. அடுத்து இதில் 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் 1 மணி நேரம் ஃப்ரீசரில் ஊற வச்சு எடுத்து வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் மேரினேட்டட் சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நான் சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனில் கட்டிங்ஸ் போட்டு தான் மேரினேட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் இந்த கிரேவியில் நம்ம மசாலா பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ கொஞ்ச நேரம் இது எண்ணெயிலேயே குக் ஆகட்டும். இப்போது இதில் 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலை, அப்புறம் 1/2 கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா பொடுசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது நல்லா கிரேவி கூட மிக்ஸ் ஆகும். இந்த சிக்கன் 2 பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிற மாதிரி நம்ம 2 சைடும் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இதில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சக்தி பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். இதில் இருந்து ஒரு 4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வேறு எந்த மசாலா பவுடரும் சேர்க்க போகிறது இல்லை. இந்த ரெடிமேட் பிரியாணி மசாலா வச்சு தான் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். இதில் நம்ம மற்ற ஸ்பைசஸ்லாம் சேர்க்குறதுனால இந்த பிரியாணி கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் கறி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு 400 ml வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கறி வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரிசியை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வேறொரு பாத்திரத்தில் 3 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை மூடி போட்டு 80% ரைஸ் வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் 80% குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வடிகட்டிக்கிறேன். இதில் நம்ம ஆட் பண்ணுற சால்ட்டோட டேஸ்ட் வந்து நல்ல நாக்கில் தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த ரைஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. நம்ம கிரேவியில் ஆட் பண்ண சால்ட்டும் ரைஸில் ஆட் பண்ண சால்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு இப்போவே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ண முடியாது. இப்போது நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருந்த ரைஸை வந்து இந்த சிக்கன் கிரேவி கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது நீங்கள் பார்க்கும்போதே ரைஸ் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம ஆட் பண்ண ரைஸ் வந்து உடஞ்சிடாத அளவுக்கு ஸ்லோவாக கிரேவி வந்து ரைஸ் கூட படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ரெடிமேட் மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ஹோம்மேட் மசாலாவை யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு 10 நிமிஷம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இன்னும் நல்ல ஃப்ளேவருக்காக நான் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரைஸை லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே பிரியாணி எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பிரியாணி குலையவே இல்லை, நல்ல உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த பிரியாணி மசாலாவை வச்சு கண்டிப்பாக சூப்பரான பிரியாணி பேச்சுலர்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது சிக்கன் வடி பிரியாணிங்கிறதுனால நம்ம வடிக்கிற ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போது டேஸ்டியான சிக்கன் வடி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.